ஃப்ரெஷ்ஷான கோதுமை மாவு அன்னைக்கோ இல்லை அதுக்கு முன்னாடி நாளும் அரைச்ச ஃப்ரெஷ்ஷான கோதுமை மாவு வேணும்னா அதில் விசிட் பண்ணுங்க. அவங்க டெய்லி பேட்சஸில் வந்து கோதுமை மாவு மற்ற மாவுலாம் அரைப்பாங்க. அன்னைக்கு அரைச்சதோ இல்லை லேட்டஸ்ட் டேட்டில் இருக்கிற மாவோ நீங்கள் வாங்கிட்டு போகலாம். மோஸ்ட்லி இந்த மாதிரி வாங்கும்போது நமக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். அதர் ஸ்டோர் பாட்டிலெலாம் பார்த்தீங்கன்னா எப்படியும் நம்ம கைக்கு வர்றதுக்கு ஒரு 20 days ஆர் 1 month ஆகும். இங்கே மோஸ்ட்லி கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இது வரைக்கும் யாராவது ட்ரை பண்ணலைன்னா ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் இங்கே அமுல் பட்டர் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். நான் எப்போவுமே அமுல் பட்டர் இங்கே தான் வாங்குவேன். அதுக்கப்புறம் இந்த க்ளூட்டன் ஃப்ரீ ஆட்டா வந்து கொஞ்சம் ரீசெண்ட் டேஸாக தான் நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருக்கேன். இது சப்பாத்தியை விடவும் தோசை பயங்கர சூப்பராக இருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் கடலை மாவு வாங்கலாம்னு யோசிச்சா அன்னைக்குன்னு பார்த்து என் பிரெயின் ஒர்க் ஆகவே இல்லை. கடலை மாவுக்கு ஹிந்தியில் என்னடா அப்படின்னு யோசிச்சிட்டே இருக்கும்போது சரி இன்க்ரீடியண்ட்டை பார்ப்போம்னு பார்த்தா சன்னா தால் இருந்துச்சு. சரி கடலை மாவு தானே எடுத்துட்டு வந்தேன். அப்புறம் தான் தெரியுது அது உடச்ச கடலை மாவு அப்படின்னு. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் பேசன் ஃப்ளார் அப்படின்றதே மைண்டுக்கு வந்துச்சு. சரி இருக்கட்டும், ஏதாவது லட்டு பண்ண யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்லயே வச்சாச்சு. அதுக்கப்புறம் இந்த மல்டிகிரெயின் வாங்கியிருந்தேன். இதில் நம்ம தோசை செய்யும் போது செம சூப்பர் அண்ட் ப்ரோட்டீன் ரிச்சான தோசை கிடைக்கும். ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.